ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக எப்படி சாம்பார் செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 1 சொம்பு தண்ணி வச்சுக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர், குழம்பு மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அந்த காய் சேர்த்துக்கோங்க. நான் கேரட், பீன்ஸு, முள்ளங்கி, கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். கூடவே 5 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு 3 விசில் இட்டுக்கோங்க. 3 விசில் ஆறதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பக்கத்தில் அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கியாச்சு. கூடவே வடகம் சேர்த்துக்கிடுங்க லாஸ்ட்டாக. அவ்வளோதாங்க. இப்போ கடுகு நல்லா வெடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம சாம்பாரில் தாளிச்சிக்கலாம் வாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான சாம்பார் ரெடி தாங்க. இது பார்த்தீங்கன்னா இட்லி, சப்பாத்தி, தோசை, ரைஸ் இது கூடலாம் சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான சாம்பார் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.